சற்றுமுன் கிடைத்த செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்து மாணவன் பலியான சம்பவத்திற்கு அண்ணாமலை தற்பொழுது கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரோ பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ இதுகுறித்து எந்த அக்கறையும் காட்டவில்லை எனவும், கடந்த 4.5 ஆண்டுகளில் பல மாவட்டங்களில் அரசு பள்ளி கட்டிடங்கள் இதுபோல் விழுந்து பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்து மாணவன் பலியான சம்பவத்திற்கு தற்பொழுது அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சுவர் இடிந்து 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது எனவும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சுதாகர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுதாகர், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். ஆர்கேபேட்டை அடுத்த கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளித்திருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதாவது தங்களுடைய குழந்தை இழந்து தவிக்கும் சிறுவனுடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆறுதல் சொல்ல வார்த்தை இல்லை எனவும், கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் அரசு பள்ளி கட்டிடங்கள் மேல்கூரைகள் சுற்றுச்சுவர்கள் இடிந்து விழுவது தொடர்கதையாகி வருவதாகவும், ஒவ்வொரு முறையும் அரசு பள்ளி கட்டிடங்களில் உறுதித்தன்மையை பரிசோதித்து அரசு பள்ளி மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்தி வருவதாகவும், பல பள்ளிகளில் கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் இயங்கி வருவதையும், கட்டியுள்ளோம், ஆனால் முதலமைச்சரோ பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ இதை குறித்து எந்த அக்கறையும் காட்டவில்லை எனவும், ஏழை எளிய குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளிகளை திமுக அரசு ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விளைவதன் காரணமாக இன்று வாழ வேண்டிய ஒரு குழந்தையை பறி கொடுத்திருக்கிறோம். இதனை விபத்தாக எடுத்துக்கொள்ள முடியாத திமுக அரசின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கொலையோ என கருத முடியும் எனவும், வெறும் விளம்பரம் நாடகங்களை மட்டுமே கடந்த 4.5 ஆண்டுகளாக நடத்தி வரும் முதலமைச்சருக்கு மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் ஆகிய இருவருக்கும் இது ஒரு முழு பொறுப்பு என்றும், இனியும் அரசு பள்ளி கட்டிடங்களை ஆய்வு செய்து மாணவ மாணவியர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாக அவர் ட்விட்டர்ல பதிவு செய்திருக்கிறார். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சுதாகர்.